ஹாய் ட்ரேடர்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 8 மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அண்ட் யூஎஸ் இமீடியட் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுனால மார்னிங்கே 3% கேப் அப். ஸோ கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ சுத்தமாக இன்னைக்கு மூமெண்ட்டே இருக்காதுன்னு காலையிலேயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் கரெக்டாக ஒரு 9:30க்கு கால் சைடில் ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஸோ நான் ஒரு ஆப்ஷன் செல்லருங்கிறதுனால நிஃப்டியில் 23,950 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட்டில் மூமெண்ட்டே இருக்காதுன்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணதுனால நான் ஒரே ஒரு லாட் தான் செல் பண்ணியிருந்தேன். அட் தி சேம் டைம் லைவ்லேயுமே ஒரே ஒரு லாட் தான் பை பண்ணியிருந்தேன். ரெண்டு அக்கௌண்ட்டுமே ஸ்டார்டிங்கில் 5 மினிட்ஸில் லாஸ்ட்டில் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் செல் அக்கௌண்ட்டில் 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்துச்சு. அண்ட் பை அக்கௌண்ட் ஸ்டில் லாஸ்ட்டில் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போவே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு செல்லர்ஸ் மார்க்கெட்னு. ஸோ ப்ரீமியம் டிகே நினச்சதை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் எனக்கு 2,500 ருபீஸ் ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நான் 2,100 ருபீஸ்க்கு ப்ரொடக்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 35+ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கும் போது என்னோட பை அக்கௌண்ட்டில் 10 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகிறதுக்கே மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது. என்னோட பை அக்கௌண்ட்டோட ரெக்கார்டிங்ஸ் இல்லை என்கிட்ட. ஆனால் என்னோட லைவ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி கிளியராக புரிஞ்சிருக்கும் ப்ரீமியம் டிகேனா என்னென்னு. ஸோ இன்றைக்கி டே 2,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் என் பண்ணியாச்சு. அண்ட் பை அக்கௌண்ட்டில் 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் எக்ஸெப்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி லைவ் பார்த்து ட்ரேட் பண்ணோம்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்புறம் நான் எல்லாரோட டிஎம்க்கும் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. பட் கொஞ்சம் டிலே ஆகுது. ப்ரியாரிட்டியாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை வேணும்னா யூ கேன் ஜாயின் மை சப்ஸ்கிரிப்ஷன். இன்றைக்கி எடுத்த ட்ரேடோட ஃபுல் வீடியோ நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.